அந்த இவாஞ்சலிசம் அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பண்ணல இதில் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? நீங்கள் இதனால அப்படி ஆண்டவர் அவங்கள அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு அன்பு தான் வரணும், அப்புறம் தான் சந்தோஷம் வரணும். நீங்கள் எப்போ அப்படி நீங்கள் சர்ச் மினிஸ்ட்ரிக்கு உள்ளே வந்தீங்க? 40-30. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு மேய்ப்பனுக்குரிய ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு உங்களுக்கு 30 years மினிஸ்ட்ரியில் நீங்கள் அன்றைக்கு பார்த்த ஊழியங்களும் இன்றைக்கு பார்த்த ஊழியங்களையும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த இவாஞ்சலிசம் அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக, ஏன்னா இன்னைக்கு ஏசப்பாவை நம்ம அறிந்தாலே, பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டாலே, கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டாலே அது கண்டிப்பாக நம்ம மூலமாக ரிலீஸ் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த இவாஞ்சலிசம் எல்லாருடைய கடமை. ஆனால் இன்னைக்கு வந்து அது நிறைய பேர் செய்கிறாங்களான்னு நமக்கு இது தெரியலை. இப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று உங்கள் கையில் ட்ராக் இருக்கும்பொழுது அதை கொண்டு போய் அந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து ஒரு பாட்டை பாடணும்னு தோணுச்சு இல்லையா? ஸோ இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தோம், அதை யூஸ் பண்ணாமல் இருக்கும் பொழுது நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை எப்படி நான் மனநிலைக்கு மாற்றலாம் அப்படின்னு? பியூட்டிஃபுல், நல்ல கொஸ்டின், இஸ் வெரி பியூட்டிஃபுல். அது தேவையான கொஸ்டின். நீங்கள் நான் போய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். போன மாதம் நான் 4000 ட்ராக்ட் அடித்தேன். போன மாதம் ட்ரிவாண்டத்தில் காட்டாக்கடையில் ரோஸ் ப்ரெஸ்ஸில் 4000 ட்ராக்ட்ஸ் புதுசாக நான் அடித்தேன். ஏன்னா எங்கே போனாலும் என் கையில் ட்ராக்ட் வேணும். இப்போ நான் சர்ச் மெம்பர்ஸுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது 50 ட்ராக்ட் கொடுப்பேன். எங்கே போனாலும் உங்கள் கையில் இது இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு ஊழியம். ஏன்னா யார் நம்ம போஸ்டரில் நம்ம படம் கூட வைக்கலை, நோட்டீஸ் அடிக்கலை, ஒளிபரப்பு பெர்மிஷன் வேண்டாம், டிராக்டர் கொடுக்குறது என்ன கொடுக்கலாம். ரெண்டாவது காரியம், பெண்டகோஸ்ட்டை வந்து கர்த்தர் ப்ளஸ் பண்ணிட்டார். முன்னாடி ஒன்றும் இல்லாத இருந்தது, ப்ளஸ் பண்ணிட்டார். எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டார், கார் கொடுத்தாச்சு, வசதிகள், எல்லா நன்மைகள் கிடைக்கும்போது எல்லாரும் அல்ல, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஊழியத்தை மறந்துட்டாங்க. ஊழியத்தை மறந்துட்டாங்க. இப்போ வந்து பர்வதத்தில் ஹோரேபில் வந்து அக்கினி முள்ளில் கீழே மோசம் நிற்குது. ஆனால் அவர்கிட்ட மாமனாருடைய ஆடு இருக்குது நிறையா. வாழ்கிறதுக்கு அது போதும் இல்லை. இந்த அக்கினியில் ஏறி போகலான்னு என்ன பிரச்சனை? அதை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் மோசமாக இருக்கிறாங்க. ஏன்னா மாமனாருடைய ஆடு இருக்கிற வரைக்கும் பால் கிடைக்கும், வாழ்ந்துடலாம், எப்படியாவது பழிச்சிடலாம். அதனால் இவர் ஆட்டை கொண்டு போகிறாங்க. ஆனால் சிலவங்க அப்படி இல்லை, அவங்க ஆட்டை விட்டுட்டு அக்கினியில் போகிறாங்க. தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். சிலவங்க சொல்கிறாங்க எனக்கு அக்கினியில் போகணும், ஏன்னா அக்கினியில் இருந்து வார்த்தைகள் வருது. சுவிசேஷம் பேசுறது, சபை கன்வென்ஷனல் நடத்துறது, தெருவு மீட்டிங் நடத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு ரெவலேஷன் பாஸ்டர். அது வந்து அந்த ரெவலேஷன் இல்லாத பாஸ்டர் எந்த ஊழியத்தில் எந்த சர்ச்சில் இருந்தாலும் 100 பேர் இருப்பாங்க. 4 சுவருக்குள்ளே 100 பேரை வச்சு அவங்க தசாங்கமத்தை, அவங்க சோத்திர, அவங்க ஆஃபரிங்கை வாங்கி பிழைச்சிடலாம். அதல்ல, கர்த்தர் நம்ம ஒப்படைச்ச அந்த ஊழியத்தை செய்யணும்னா ஒரு ரெவலேஷன் வேணும். ஒரு வெளிப்பாடு. இன்னொரு வார்த்தை சொல்லலாம், விஷன். We should have the vision. Where is vision, there is only mission. விஷன் இல்லைன்னா மிஷன் இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் மிஷன், நான் சொல்றதெல்லாம் மிஷன். ஆனா இது உண்டாகணும்னா ஒரு விஷன் வேணும். நல்ல ஒரு தரிசனம் வேணும். தரிசனத்தில் இருந்து தான் இந்த ஊழியத்தில் முன்னாடி போக முடியும். ரெண்டாவது காரியம், ஜப வாழ்க்கை ரொம்ப குறை. எல்லாரும் அல்ல, நம்ம சொல்கிறது வந்து எல்லாரும் அல்ல. தெர் இஸ் லாட் ஆஃப் பீப்புள், நிறையா நல்லா ஜபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அநேக ஜனங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் கிடைச்சதுனால ஜபம் இல்லை. இப்போ நான் இதை சொல்லிட்டு இருக்கும்போது என்னை பற்றி சொல்லணும்ல, 40 வருஷம் ஊழியம்,
25 தடவாவது நான் கல்ஃபு போயிருப்பேன். கல்ஃபு 6 தடவை அமெரிக்கா போயிருக்கிறேன், லண்டன் போயிருக்கிறேன், கனடா போயிருக்கிறேன், சைனா போயிருக்கிறேன், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா எல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் நான் இருக்கிற வீடு தவிர உலகத்தில் ஒரு இடத்துல 1 சென்ட் பூமி அப்புறம் சொந்தமாக இல்லை. 1 லட்சத்துக்கு கீழே இருக்கிறத தவிர அதுக்கு மேலே எனக்கு பேங்க் பேலன்ஸும் கிடையாது. எந்த இடத்துலையும் 2வது ஒரு வீடு இதுவரையும் கட்டினதில்லை, எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு சம்பாதிக்கிறங்கிற ஆசையில் நான் எங்கேயும் போகலை, ஊழியம் செய்கிறதுக்காக போனேன். இது என்னுடைய அனுபவம். யாருக்கு வேணும்னாலும் இதை நல்லா பார்க்கலாம். நான் இது சொல்ல காரணம் என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு ஊழியத்தில் ஊழியத்தோட வேறு எதுவும் அவங்களுடைய கொள்கையாக மாறிடுச்சு. ஓகே, விட்டுடலாம், நமக்கு தேவையில்லை, நம்ம அதை சொல்ல வேண்டியது இல்லை. நம்பர் 2, பொலிட்டிக்ஸ். இந்த ஊழியத்துக்கு தடை வந்தது, சுவிசேஷத்துக்கு தடை வந்தது. 2வது அடுத்த பொலிட்டிக்ஸ், இண்டிவிடுவலைசேஷன், பர்சோனிஃபிகேஷன். அதுக்கெல்லாம் தமிழில் என்ன வார்த்தை தெரியாது. தனி மனித கொள்கை. தனி மனித கொள்கை. ஒரு ஆள் தெய்வம் மாதிரி. ஒரு ஊழியக்காரர்ல 10 போஸ்டரில் ஃபோட்டோ வந்த ஓகே 10 பேர் தெரிஞ்சாச்சு, ஹீரோயிசம் மாதிரி. அதெல்லாம் என்னைக்கு கீழே வச்சு கர்த்தருக்காக எழும்புமோ அன்னையிலிருந்து ஊழியம் பயங்கரமாக செயல்படும். ஏன் ஆசை? ஐயா லியோ பாஸ்டர் இருந்தாலும், என்னுடைய தகப்பு மாதிரி நான் நேசிக்கிற ஏசுதாஸ் பாஸ்டர் இருந்தாலும், யாராக இருந்தாலும், இதை கேட்குற யாராக இருந்தாலும், நீங்கள் தொடுகிற இடத்துல அற்புதம் நடக்கணும், நீங்கள் கால் வைக்கிற இடத்துல அக்கினி வரணும். அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். இங்கே நான் ஸ்டுடியோவில் ஏறும்போதே நான் பாஸ்டர் ஐயா மகன் எல்லோரும் இருந்தாங்க, லிவிஸ்டன் பாஸ்டரில். நான் சொன்னேன், யூ மஸ்ட் பி சூப்பர் நேச்சுரல். நேச்சுரலாக இருக்கவே கூடாது, எல்லாரையும் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு நம்மளுடைய ஊழியம்னா அதுக்காக இருக்கணும். மனசு, வாழ்க்கை எல்லாம் அதுக்காக விட்டு கொடுக்கணும். எஸ் பாஸ்டர், நம்மளுடைய இந்த இன்டர்வியூவில் இதை கேட்குற தரலான பாஸ்டர்ஸு, யங்ஸ்டர்ஸு, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கட்டும். மலையாளத்தில் ஒரு சென்னை சொல்லுவேன், அதுக்கு தமிழில் என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியாது. வாரி கூட்டுന്നവനെ അല്ല ദൈവത്തിന് ഇഷ്ടം, വലിച്ചെറിയുന്നവനെയാണ് ദൈവത്തിന് ഇഷ്ടം அப்படின்னு சொல்லுவேன். சேர்க்கிறவங்களை அல்ல, விதைக்கிறவர்களுக்கு எல்லாம், விதைக்கிறதல்ல, கொடுக்கிறவர்கள், எனக்கு வேண்டான்னு சொல்லி விட்டுக்கிறவங்களை தான் கர்த்தருக்கு இஷ்டம். ஓகே, வேணும்னு சேர்க்கிறவங்களே அல்ல அப்படின்னு சொல்லுவேன். பவுல் சொன்னார், எனக்கு லாபமானதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் நஷ்டம் என்று அந்த வார்த்தை ஊழியத்துக்காக. சுவிசேஷம் பண்ணணும்னாலே உலகத்தை நம்ம வெறுக்கணும். நம்ம மெட்டீரியலிசமாக இருக்கக்கூடாது. ஆமாம், அது நமக்கு அவசியமாக இருக்குது, தேவையாக இருக்குது. இருந்தாலும் அதற்காக அல்ல ஊழியம். ஸோ அப்படின்னா நம்ம சுவிசேஷம் செய்ய ஃபர்ஸ்ட் இன்னொரு, இப்போ நீங்கள் பேசும்போது அந்த ரெவலேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த ஆடுகளை விட்டுட்டு அக்கினியில் என்னன்னு பார்க்க போகிறார். ஆமாம். ஸோ நம்ம சர்ச்சு பாஸ்டர்ஸ் சர்ச்சை விட்டுட்டு வெளியே காஸ்பல் மிஷனுக்கு போகிறது தப்பு கிடையாது. இல்லை அழகான ஒரு காரியம் கேட்டுட்டீங்க. நான் விட்டு போனதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், மாமனார் ஆடு எத்தனை? 300. ஒரு 300 விட்டுட்டு ஏறி போகும்போது 30 லட்சத்தை கையில் கொடுத்தாரு கர்த்தர். வாவ், சூப்பர். இவர் விட்டது 300. அது மாமனாருடையது. சொன்னது என்ன? அப்பா என்ன சொன்னார்? மாமனாரை விட்டுட்டு வாடா, அப்பாவுடைய தாரேன். ஆமென். மாமனாரத்தை விட்டாச்சு. அப்பா சொன்னார், என்கிட்ட ஒரு 30 லட்சம் இருக்குது, கொண்டு போ, இந்த பாலவனை சோலை தாண்டி கனானுக்கு கொண்டு போனே. 30 லட்சத்தை கொடுத்துட்டாரு. விட்டா என்ன தராம இருப்பாரு? யாருக்காக விட்டோம்? ஆமென். பரலோக தேவனுக்காக விட்டா ஒரு சும்மா இருப்பாரா? அவர் கொடுத்துட்டு ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே போறாரு. ஆமா, கையில் இருக்கிறத விட்டுட்டு போறாரு. எஸ். ஸோ நம்ம ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வி ஷுட் ரீச் த அன்ரீச், இல்லையா? ஆமாம். எஸ். அப்போ தான் நம்ம சபை வளர்றது இல்லை,
தேவராஜ்யம் வளரும்ன்றீங்க. தேவராஜ்யம். எஸ். மோசிய மாதிரி அவ்வளவு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், வாலண்டரி சாக்ரிஃபிஷியல் கமிட்மெண்ட். அதுக்கு என்ன தமிழ் எப்படி மொழிபெயர்ப்புங்க? வாலண்டரிலி, அதாவது யாரும் வற்புறுத்தி தானாக வாலண்டரிலி சாக்ரிஃபிஷியல், பலி கொடுக்கிற மாதிரி முன் வந்து செலுத்துகிறது. அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் அவர் வந்தார். யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. அதனால் ஒரு கமிட்டி இல்லாமல், பிரசிடெண்ட் இல்லாமல், செக்ரட்டரி இல்லாமல் 30 லட்சம் ஜனத்தை கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு 30 பேர் இருந்தால் 3 பிரசிடெண்ட்டு, 300 பேர் இருந்தால் 30 பிரசிடெண்ட்டு. 30 லட்சம் போகுது ஒரு பிரசிடெண்ட் இல்லாமல். ஒற்றை பாஸ்டர், ஒரே பாஸ்டர். அது வந்து கமிட்மெண்ட். சரி. அதனால தான் நான் பிரசங்கம் பண்ண சொல்லுவேன், முழுவது ஜனங்கள் அந்த பக்கம். கடவுள் சொல்கிறார், நான் உங்கள் முன்னாடி வரமாட்டேன். 33ஆம் அதிகாரம் யாத்ராகமம். மோசே வந்து கூடாரம் எடுத்து மாற்றி அடிச்சிட்டாரு. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, நீ எங்கள் முன்னாடி வரலன்னா எங்களை அனுப்பாத. லாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு? கடவுளே தீர்மானத்தை மாற்றிட்டாரு. ஆமென். மனுஷனுடைய கமிட்மெண்ட். அவர் சொன்னார், அவர் சொன்னார், நான் வரமாட்டேன், ஒரு தூதன் அனுப்புகிறேன். நம்ம என்ன சொல்லுவோம், போதும் தூதன்னா தூதன், ஏதாவது போதும், நாங்கள் போகிறோம். நீங்கள் தான் வரணும். நீங்கள் தான் வரணும். அழைச்சது நீங்கன்னா கடைசி வரை நீங்கள் வரணும். 33:15 நீர் இல்லாவிட்டால் ஒரு அடி நான் முன்னாடி போக மாட்டேன். அதுதான் ஒரு அந்த வைராக்கியமான இந்த ஆரம்பத்திலிருந்து அதே. எஸ், நீங்கள் தான் அழைச்சிங்க, முடிவு வரைக்கும் நீங்கள் தான் நடத்தணும். தூதன்லாம் கிடையாது. ஏன் ஞானம், என் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் தான் நடத்தணும். ஆமாம். அதான் ஃபுல் சரண்டர் டு காட்ஸ் டிவைன் காலிங் இல்லையா? நம்ம இந்த டாக் ஷோவில் கூட நம்ம அனுபவங்கள்லாம் சொல்கிறோம், நானும் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே நமக்கு ஒரு எய்ம் இருக்குது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அனைத்து மக்களும் அவங்க அவர் கர்த்தரோடு அவங்களுக்கு இருக்கிற தொடர்பில் ஒரு அப்டேஷன் உண்டாகணும். அவங்களுக்கு ஒரு அப்டேஷன் வரணும். சூப்பர் பாயிண்ட் ஃபர்ஸ்ட். நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கணும். ஆமாம், தேவனோடு உள்ள நெருக்கம் அதிகரிக்கணும். ஆமாம். ஏன்னா அவங்க சொல்லணும், எனக்கு உள்ள ஒரு வைராக்கியம் இருக்குது அப்படி சொல்லணும். இன்னும் ஆண்டவரோடு நெருங்கணும். ஆமாம். சூப்பர் பாஸ்டர். அப்போ தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இந்த நீங்கள் பண்ணல, நீங்கள் சுவிசேஷ பிரசங்கங்கள் நிறைய பண்ணியிருக்கிறீங்களா? இதில் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? பரிசுத்த வேதாகமத்தில் 1189 அதிகாரங்கள், 31,173 வசனங்கள், 8,10,697 வார்த்தைகள். அதில் எது பெஸ்ட்டு? இல்லை அது இல்லை பாஸ்டர், அதாவது எப்படி சொல்கிறது, எது நிறைய உங்களுக்கு பலன் கிடைக்க செய்தது அப்படின்னு சொல்லலாம். நான் 1992 மொத்த ஒளிநாடாவில் ஒரு பிரசங்கம் வெளியிட்டேன். ஓகே. 92 இது வரைக்கும் நான் 158 பிரசங்கங்கள் ஒளிநாடா ஆடியோ அண்ட் வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். அதாவது வந்து நான் இந்த டீமாக போகிறதுனால விற்பனைக்கு வைப்போம். ஒரு கேசட்டுக்கு 20 ரூபா 30 ரூபா. அது எங்களுடைய போகிறதுக்கு இந்த டீசல் அடிக்கிறதுக்கெல்லாம் காசு. அப்போ அப்படி நான் வெளியிட்ட சிடி வீடியோ ஒளிநாடாம் போது மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணதே ஒரு 158 ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் மிகவும் அதிகமாக ஜனங்கள் வாங்கினதும் அவங்களா ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்ததும் மனுஷனுடைய இதயம் கர்த்தருடைய இல்லம். மனுஷனுடைய இதயம் கர்த்தருடைய இல்லம். பரலோக தேவன் அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தருக்கு இந்த பூமியில் ஆஃபீஸ் இல்லை, ஆசிரமம் இல்லை, பத்ராசனங்கள் இல்லை, இல்லங்கள் இல்லை. அவருக்கு ஹெட் ஆஃபீஸும் கிடையாது. அவர் வாழுகிறது மனுஷனுடைய உள்ளம், கர்த்தருடைய இல்லம். ஆமென். சூப்பர். அது வந்து இந்த பப்ளிக் மீட்டிங்லெல்லாம் நான் கொடுக்குற மெசேஜினுடைய கன்க்ளூஷன் அதுதான் வரும். அதுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமாக ஜனங்கள் இஷ்டப்படுற லாங்குவேஜ் எல்லாம் வச்சுருப்பேன். ஆனால் தமிழில் எனக்கு அதை சொல்ல தெரியாது. மலையாளத்தில் மணிமேடையிலும் மட்டுப்பாவிலும் கோட்டை கொத்தளங்களிலும் மார்பிள் சபதங்களிலும் மனுஷன் உண்டாக்குന്ന கண்ணாடி கூடுகளிலும் தெய்வம் இல்லா. தெய்வம்
നമ്മുടെ ഹൃദയത്തിനകത്ത് വസിക്കുന്നു. ஆமென். அது இந்த ஒரவுண்ட் இதயத்துக்குள்ளே அண்ட சராசரங்களை படைத்த அகிலாண்ட தேவன் குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிடு. அது 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 அந்த மெசேஜ் பயங்கரமாக ஜனங்கள் இஷ்டப்பட்டிருக்கிறாங்க அப்படி சொல்லலாம். ஜனங்களுக்குள்ள ஒரு கிரியை, ஒரு மாற்றத்தை, ஏன்னா எல்லா மதங்களும் உண்டாக்கி இருக்கு. இப்போ எல்லா மதங்களும் இப்போ வந்து ஹிந்துஸாக இருந்தாலும், முஸ்லீம்ஸாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், ஜைனராக இருந்தாலும், இல்லை சௌராஷ்டிரா, இல்லை எந்த மதமாக இருந்தாலும், அவங்களுக்கெல்லாம் மனுஷனுடைய உள்ளம் தேவனுடைய இல்லம் என்று சொல்கிறது காமன். ஓகே, அது காமன். எல்லாருக்கும் பிடிக்கும். கோவில்கள் இருக்கலாம், மோஸ்க் இருக்கலாம், சர்ச் இருக்கலாம், எது இருக்கலாம். நான் ஒரு புஸ்தகம் எழுதினேன். இந்த புஸ்தகத்தினுடைய கவர் பேஜ் வந்து ஒரு கோவில், ஒரு மோஸ்க்கு, ஒரு சர்ச்சு, அதுக்கு நடுவில் ஒரு இன்ட்ரோகேஷன் மார்க், ஒரு கேள்விக்குறி. இதில் தேவனுடைய இல்லம் ஏது அப்படின்னு புஸ்தகமே. அதான் லட்சக்கணக்கான ஜனங்களுக்குள்ள நான் கொடுத்த ஒரு மெசேஜ். ஓகே, எது தேவனுடைய இல்லம்? கர்த்தர் எங்கே இருக்கிறார்? கர்த்தர் எங்கே இருக்கிறார்? ஓகே, தமிழில் பண்ணியிருக்கீங்களா பாஸ்டர்? பண்ணியிருக்கீங்களா? சரி. பாஸ்டர், த ஓன் சாங்ஸ் எழுதி பாடியிருக்கிறீங்களா? எஸ். நான் கர்த்தர் கிருபையினால் தமிழ், மலையாளம், ஹிந்தி 3 பாஷையில் 200 கிட்ட சாங்ஸ் எழுதியிருக்கிறேன். 200 சாங்ஸ் கிட்ட எழுதியிருக்கிறேன். அதில் வந்து தமிழில் வந்து அவ்வளோ ஃபேமஸான சாங்ஸ் இல்லை. ஆனால் மலையாளத்தில் வந்து பெண்டகோஸ்ட் சர்ச்சஸ்லாம் கைரங்கள் தட்டி ஆராதிக்கிற சாங்ஸ் எல்லாம் இருக்குது. தமிழில் வந்து இந்த தஞ்சை வில்லியம்ஸுக்காக வேண்டியெல்லாம் பாட்டு எழுதுகிறேன். வானாதி வானங்களே வாருங்கள் வாருங்கள், வெள்ளங்கி மேகங்களே பாடுங்கள் கீதங்கள், என் உயிரும் உண்மையும் இயேசுதான்னு சொல்லி இந்த மாதிரி பாட்டெல்லாம் அவர் பாடி. நான் இந்த டீமாக இப்படி போகும்போது அதுக்கு வேண்டி தான் பாட்டு எழுதினேன். ஓகே, டீமில் பாடுறது, டீம் சாங் மாதிரி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட மிக வல்லமையான சுசேஷகன் யார்? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள, அதாவது வந்து நான் சொல்லுவேன், மேடையிலலாம் சொல்லியிருக்கிறேன், இப்போ உங்களுக்கு ஒரு ஷர்ட்டு பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு கிடைக்கணும்னு தோணும், எனக்கு தோணும். ஒரு காரு பார்த்தேன்னா நல்லா இருக்குது, ஒரு வீடு பார்த்தேன்னா தோணும். ஆனால் நமக்கு பார்த்தா அந்த மாதிரி ஒன்று எனக்கு வேணும்னு தோணாத ஒன்றே ஒன்று தான், அதான் ஃபியூனரல் சர்வீஸ். இப்போ ஒரு கஃபின் பாக்ஸ் பார்த்தாங்கன்னா யாரும் சொல்லுவாங்களா, ஐயோ எனக்கு ஒரு நல்ல கஃபின் பாக்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும், அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக. ஆனால் எனக்கு தோணியிருக்கு. அது யாரும் 6 இறந்த போதுன்னு சொல்கிறேன். பாஸ்டர் எம் பவுலோஸ் ராமேஸ்வரன் அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ் பார்க்கும்போது நான் அழுது சொன்னேன், அப்பா நான் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு ஃபியூனரல் சர்வீஸே இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்துடணும், எனக்கு கவின் பாக்ஸ் வேண்டாம். இல்லை, உங்களுடைய சுத்தம் அப்படி அல்லன்னா இதே மாதிரி ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் எனக்கு வேணும். ஏன்னா வந்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மனுஷன்தான் என்னைய சுவிசேஷத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் சொன்னாங்க, இவர் தான் என்னைய சுவிசேஷத்தை. எனக்கு அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் டச் பண்ண ஒரு ஆள். எனக்கு உலகத்தில் ரொம்ப பிடிச்ச சுவிசேஷகரில் எனக்கு இப்போ இருக்காங்க, உயிரோடு இருக்கிறாங்க. நான் வந்து இந்த வீடியோலாம் பார்க்குறது, இப்போ வந்தார் ஹைதராபாத்தில் கிறிஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெனிகினுடைய வீடியோஸ் எல்லாம் நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப இஷ்டம். பின்ன முன்னாடி டிபி ஜோஷுவானுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நிறையா. அதெல்லாம் என்னை வந்து ரொம்ப ஊழியத்தில் இந்த வரங்கள், அதாவது வந்து கிஃப்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் சென்டர்ட் மினிஸ்ட்ரி அண்ட் கிஃப்ட் சென்டர்ட் மினிஸ்ட்ரி 2 இருக்குது. நிறையா பெண்டகோஸ்ட் சர்ச்சஸில், ட்ரெடிஷ்னல் சர்ச்சிலலாம் ஃப்ரூட் சென்டர்ட் மினிஸ்ட்ரி தான். ஆனால் கிஃப்ட் சென்டர்ட் மினிஸ்ட்ரி, அது ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். அப்படியாப்பட்ட ஊழியக்காரங்களை எல்லாம் நான் அப்படியே செலக்ட் பண்ணி அவங்க வீடியோ பார்க்குறதெல்லாம் எனக்கு உண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீ டைமில் தான் நான் அதெல்லாம் பார்ப்பேன், நிறைய பார்ப்பேன் நான். அப்படி எனக்கு பின்ன ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி ப்ரீச் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எசேக்கியேல் ஃப்ரான்சிஸ். சூப்பர். அதாவது ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி அவர் பண்ணுறதோட நல்ல பிரசங்க நான் இதுவரை கேட்டதே இல்லை. கண்டிப்பாக அவருடைய அந்த ஒரு சப்ஜெக்ட் அது பயங்கரம். அப்படி ஒவ்வொரு காரியத்தில். ஆனால் மிக தாழ்மையாக சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுன்னா, அதாவது வந்து அவர் பண்ணும்போது
அப்படியே நம்ம அப்படியே கீழே அப்படியே முகக்குப்புறமாக விழுகிற மாதிரி பிரசங்கம் பண்ணது டிஜிஎஸ் தினகரன். அவருடைய பாட்டு, அவருடைய வார்த்தைகள். ஆனால் தட் இஸ் யூனிக், சம்திங் டிஃப்ரென்ஸ். அவரை மாதிரி பின்ன யாருமே இல்லை. அப்படி வித்தியாசமான பல பேர்கள் இருக்குது. உங்களெல்லாம் எனக்கு வந்து அதாவது வந்து என்னுடைய ரோல் மாடலாக நான் எடுத்திருக்கேன் அவங்களெல்லாம். ஓகே ஓகே. ஸோ நல்ல அழகாக சொன்னீங்க. கிஃப்ட் சென்டர்ட் அண்ட் ஃப்ரூட் சென்டர்ட். நாங்கள் அதாவது கிஃப்ட் சென்டர்ட்னு நீங்கள் சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது பாஸ்டர். அதாவது அது ஏன் கேரளாவில் இருந்து நிறைய ப்ராஃபிட்ஸ், அங்கே நிறைய ப்ராஃபிட்ஸ் எழும்புறாங்க இல்லையா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் விட கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்கும் பொழுது அங்கே வந்து இந்த ப்ராஃபிட்டிக்கல் கிஃப்ட் வந்து நிறைய ஆப்ரேட் ஆகுறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரீசெண்டாக கூட நான் ஒரு தேவ மனிதனை சந்தித்தேன். என் பையனுக்கு அவங்க சின்ன பசங்க, என்னோடய பசங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்பொழுது அவங்க சொன்ன காரியம் என்னென்னா, இவங்களுடைய சிலபஸ் மாறுது அப்படின்னா. சிலபஸ் மாறுறது எனக்குள்ள ஒரு கேள்வி. நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம போகிறோம், பிள்ளைகளுடைய சிலபஸ் மாறும் சீக்கிரத்தில் அப்படின்னு சொன்னது அதை நான் ரொம்ப அது ஜஸ்ட் லைக் தட் அப்படி கேஷுவலாக விட்டுட்டேன். ஸோ பட் ஆனால் என்ன ஆகுது, நான் சிலபஸ் மாறுறத நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இப்போ. ஸோ அந்த கிஃப்ட் சென்டர்டு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து நீங்கள் இதனால் அப்படி ஆண்டவர் அவங்கள அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரியுமா? ஒரு காரியம், இந்தியாவிலுடைய 28 மாநிலங்களில் ஒவ்வொரு சூண்டல் கிடக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் தூண்டில். இந்த தூண்டிலில் நீங்கள் அதிலேருந்து புறப்படணும். இந்த தூண்டிலில் நீங்கள் புறப்படும் போது ஒரு நூலில் வந்து நிற்கும். ஒரு நூல். இந்த நூல் வழியே நீங்கள் நடக்கணும். நடந்து வரும்போது ஒரு கம்பில் வந்து நிற்கும். அந்த கம்பில் கூட நீங்கள் நடக்கும்போது ஒரு கையில் வந்து நிற்கும். அந்த கை யாருன்னு பார்த்தா ஒரு மலையாளியாக இருக்கும். மலையாளி. 28 மாநிலங்கள் வரணும். எங்கேயாவது ஒரு கேரளா மனுஷனுடைய டச்சு ஊழியத்தில் எங்கேயாவது இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஆல்வின் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, பால் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அவங்க தான் சிலோன் பெண்டகோஸ்ட் சர்ச்சஸே கொண்டு வந்தது. டேவிட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி, அவங்க வந்து ஆக்சுவலி தேர் தமிழ்நாடு. ஆனால் அவங்க ஊழியம் எல்லாம் செயல்பட்டது கேரளாவில். 1953 தாவூது ஃபேமிலி, த டேவிட் ஃபேமிலி, தமிழ் ஃபேமிலி, அவங்க திருவல்லாவில் வந்து ஊழியம் செய்யும்போது சப்பானிகள் எந்திரிச்சது, முடவர்கள் நடந்தது, கால் கையெல்லாம் சுகமானது. மலையாள மனோரமா பத்திரிகையினுடைய ஃப்ரண்ட் பேஜில் அடித்து பிரிண்ட் பண்ணி வந்தது. இந்த மாதிரி எழுப்புதல் நடந்தது கேரளாவில் 1953. பின்ன மிஷனரிஸ், பர்க் சாய்ப்பு, குக்கு சாய்ப்பு, அதே மாதிரி இன்னும் நிறையா மிஷனரிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணது கேரளா. நான் நினைக்கிறேன் அதனால் இருக்கலாம் ஒரு 100 வருஷம் கேரளாவில் பெண்டகோஸ்டினுடைய சீடு விழுந்து நிறைய பேர்கள் ஊழியத்தில் நல்லா செயல்பட்டாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம், ஈவன் தமிழ்நாட்டில் ஐபிஎஸ்னுடைய பிரசிடெண்ட் ஆகிருந்த குரியன் அப்ரஹாம் கொடைக்கானல், ஹீஸ் ஃப்ரம் கேரளா. சாமப்புரம் கேரளா. நிறைய பேர் சென்னையில் கூட இப்போ ஒரு பெரிய சர்ச்சினுடைய பாஸ்டருடைய மகன் தான் என்னுடைய மகளை கல்யாணம் முடிச்சிருக்கு. அவர் வந்து பண்டார்பேட்டையில் ஒரு 3000 பேர் வச்சுருக்காங்க சர்ச்சு. ஆனால் ஹீஸ் ஃப்ரம் கோதமங்கலம், ஃப்ரம் கேரளா. இதனுடைய நான் சொல்கிறது அதனுடைய ஒரு சீடு அதில் இருக்குது. இங்கெல்லாமோ ஒரு சீடு இருக்குது. உதாரணமாக டேவிட் பிரகாசம் கோயம்புத்தூர், அவர் அப்பா வந்து ஞான பிரகாசம், அம்மா வந்து கேரளா. அவர் கேரளாவில் தான் இருந்தார். ஞான பிரகாசம் கேரளாவில் தான் இருந்தார். நான் சொல்கிறேன், இந்தியாவில் 631 பாஷை இருக்குதுல்ல, மிகவும் சிறந்த பாஷை தமிழ். ஓகே. பெஸ்ட் பொலைட் லாங்குவேஜஸ் தமிழ். இது கேட்டு இருக்கிறவங்களுக்கு என் மேலே மலையாளிஸுக்கெல்லாம் ஒன்றும் தோணக்கூடாது. எனக்கு மலையாளத்தோட பொலைட் லாங்குவேஜ், மரியாதைக்குரிய லாங்குவேஜ், பொலைட் லாங்குவேஜ். ஓகே. இல்லை, நான் சொல்கிறது இந்த கிஃப்ட் சென்டர்ட் மினிஸ்ட்ரி
இப்போ வந்து நார்த் இந்தியாவில் பஞ்சாப்லாம் பயங்கரமாக நடக்குது. பஞ்சாபில் என்னுடைய சிஸ்டர்லாம் பஞ்சாப் தான் இருக்காங்க. பஞ்சாப்லலாம் நான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கவங்களுக்காக நான் ஒரு செய்தி சொல்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஊழியக்காரங்களை வட இந்தியாவில் அப்படி இடிக்கிறாங்க உதைக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. பெரிய எழுப்புதல் இந்தியா முழுவதும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதனுடைய ப்ரோப்போகாண்டாஸ் எல்லாம் இப்படியெல்லாம் வெளியிடுறதில்ல. இப்போ அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதில்ல. எல்லோரும் கற்றுக்கொண்டாங்க அதெல்லாம் வெளியே போடக்கூடாதுன்னு. ஜெபிக்கிற இடத்துல அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கு. சத்தீஸ்கட்டில், ஜார்க்கண்டில், உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில், குஜராத்தில், ஜம்மு காஷ்மீரில், ஆசாமில், மணிப்பூரில், ராஜஸ்தான்ல எல்லாம் அற்புதங்கள் கிராமங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்புங்க, கர்த்தர் இந்தியாவில் பெரிய எழுப்புதல் கொண்டு வரப்போகிறார். எஸ். ஸோ அந்த காலத்தில் வந்த மிஷினரிமார்கள் அவங்களுடைய சீடு தான் இந்த கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வேற கொஞ்சம் ஃபேக் எல்லாம் நடந்துட்டுருக்கு, போட்டோம், அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒரிஜினல் லாட் ஆஃப் ஒரிஜினல் ப்ராஃபிட்ஸ் அண்ட் நல்ல கிஃப்ட்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கர்த்தர் செய்கிறாங்க. எஸ். சரி. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது ரெண்டுமே நமக்கு அவசியமாக இருக்குல்ல. கிஃப்ட், போத் கிஃப்ட் அண்ட் ஃப்ரூட். ஷூர். ஃப்ரூட் இல்லாமல் கிஃப்ட் இல்லை. கண்டிப்பாக. ஃப்ரூட் இல்லாமல் கிஃப்ட் இல்லை. ஃப்ரூட்னா என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது இல்லாமல், ஆமாம், இது இல்லாமல் இந்த கிஃப்ட்டு கூட இந்த 9 கிஃப்ட்டு வச்சுருக்காங்கல்ல, அது கூட கரெக்டாக வச்சுருக்கு. ஏன்னா அன்பு இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் ஃபஸ்ட்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு அன்பு தான் வரணும். அன்புக்கு வரதான் சந்தோஷம் வரணும். இந்த அன்பு சந்தோஷம் இல்லைன்னா சமாதானம் வராது. இது ஃபஸ்ட்டு வராது. சமாதானம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்பு ரெண்டாவது வரக்கூடாது. ஃபஸ்ட்டு அன்பு தான் வரணும், அப்புறம் தான் சந்தோஷம் வரணும். சந்தோஷம்னா நம்ம நேசிக்கிறவர்களாக நமக்குரியவர்களாக இருப்போம். ஆமாம், இதெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கு. இது 1 2 3 9 வரைக்கும் போட்டிருக்கிறது கரெக்டாக போட்டிருக்கு. இன்னும் முன்னாடி வரக்கூடாது. சும்மா தற்செயலாக போட்டது கிடையாது. அன்பு ஃபஸ்ட்டு வரணும். எஸ். சூப்பர் பஸ். ரொம்ப அருமையாக, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஸோ ஆனால் நமக்கு ரெண்டுமே நமக்கு ரொம்ப அவசியம். போத் கிஃப்ட் சென்டர்ட் அண்ட் ஃப்ரூட் சென்டர்ஸ் மினிஸ்ட்ரி இஸ். சர்ச்சினுடைய ஒற்றுமை, சர்ச்சினுடைய என்ன சொல்கிறது, சகாயங்கள் செய்கிறது, ஆறுதல் படுத்துகிறது, அதெல்லாம் கிஃப்டில் தான் வரும். அது வேணும். ஆனால் வரங்கள், தீர்க்க தரிசனங்கள், நோய்களை குணமாக்குறது, பிசாசுகள் ஓடுகிறது, இதெல்லாம் கிஃப்டில் வரும். இது ரெண்டும் ஒரே மாதிரி கொண்டு போனால் அந்த சர்ச்சை யாருக்கும் மீட்க முடியாது, அந்த சர்ச்சை தோக்கடிக்க முடியாது. ஆமாம். அதனால தான் ஜீசஸை பற்றி எல்லாருமே அவர் இவ்வளோ அதிகாரம் படைத்தவராக இருக்கிறாருன்னு சொல்லி அவர் ஒரே நேரத்தில் ரெண்டையும் கொண்டு போனார். ஆமாம். ஸோ நம்ம சபை வளரணும், நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் மிகவும் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டும் நமக்கு தேவை. எஸ். அதுக்கு நான் பிரசங்கத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்குது. த லேர்னிங் சர்ச் ஷுட் பி த பேர்னிங் சர்ச். லேர்னிங் சர்ச் ஷுட் பி த பேர்னிங் சர்ச். பேர்னிங்னா எரியிற சபை. பேர்னிங். லேர்னிங் சொன்னால் படிக்கிறது. கற்றுக்கொள்கிறவர்கள் எரிவார்கள். ஓகே. சூப்பர் பாஸ்டர். ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அப்படி நீங்கள் சர்ச் மினிஸ்ட்ரிக்கு உள்ளே வந்தீங்க? நீங்கள் 39 வருஷமாக உலகமெல்லாம் சுற்றி அப்படியே கன்வென்ஷன் ப்ரீச்சிங். அப்புறம் அதில் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 28 வருஷங்கள் இந்த பிஎஸ் சிஸ்டமில் எடுத்து இசைக்கருவிகளை கொண்டு இப்படி டீமாக நிறைய இப்படி கோவிடு காலத்தில் இந்த டீம் நின்னாச்சுல்ல, நிற்கும் போது தான் நல்ல ஜெபம் பண்ணேன். நிறைய மாதங்கள் உபவாசத்தோடு இருந்தேன். என்ன ப்ரோக்ராம்னு இல்லை, அப்படி அதுக்கு இது ஆன்லைன் மீட்டிங்ஸ் எல்லாம். அப்போ தான் கர்த்தர் எனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுத்தாரு, யூ மஸ்ட் ஸ்டார்ட் அ சர்ச். ஓகே. இப்போ நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தர் இவ்வளோ நாளாச்சு இல்லை, இவ்வளோ முன்னாடி போச்சு இல்லை. அப்புறம் திஸ் இஸ் யுவர் டைம். அப்போஸ்தலன் பவுல் அப்போ எனக்கு சொன்ன ரெவலேஷன், அப்போஸ்தலன் பவுல் 10 வருஷம் முன்னாடி ரசிக்கப்பட்டிருந்தா நிறைய ஆத்மாக்களை நேடி இருப்பாங்கன்னு உனக்கு தோணும், ஆனால் எனக்கு தோணலையே. நம்ம நினைக்கிறது இல்லை, அவர் நினைக்கிறது. இட்ஸ் நாட் அவர். நீங்களும் யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் முன்னாடியே ரசிக்கப்பட்டிருந்தான்னா ஸ்தேவான் செத்துருக்க மாட்டார்ல. கண்டிப்பா. ஏன் நமக்கு தோன்றது அவருக்கு தோணல? நம்ம தோணல. கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. அப்போ நான் அதுக்கு ஒரு இடம் வேணும்,
கேரளாவில் உள்ள 14 டிஸ்ட்ரிக்ட் எடுத்து வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணினேன். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் எர்ணாகுளம் மற்றும் ட்ரிவாண்ட்ரம். அதில் கருத்து சொன்னார், எர்ணாகுளம் நீ பெண்டிங்கில் வை, ஸ்டார்ட் ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரிவாண்ட்ரம் வந்தேன். 10 சென்ட் இடம், ஒரு வீடு எனக்கு திருவிழாவிலேருந்து அதை விற்றேன். நான் ஒரு ரெசிப்ட் குட்டி அடிக்கலை, ஒரு நோட்டீஸ் அடிக்கலை. நான் சர்ச்சை கட்ட போகிறேன், எனக்கு சகாயம் செய்யணும்னு ஒரு நோட்டீஸ் அடிக்கலை, ஒன்றும் இது வரைக்கும் அடிக்கலை. அதை விற்று இங்கே வந்து ஒரு இடம் வாங்கினேன். கீழே வீடை கட்டினேன், மேலே டெரஸில் ஒரு சர்ச்சு கட்டினேன். அதுக்கு தேவை பணம் இல்லாமல் இருந்துச்சு. கேரளா பேங்க்லேருந்து 30 லட்சம் ரூபா லான் எடுத்தேன். 36,500 மாதம் கட்டிகிட்டு இருக்கிறேன். இப்பவும் நான் ஒரு ரெசிப்ட் அடிக்கலை. சர்ச்சு கட்டி இப்போ 6 மந்த் ஆரம்பித்தேன். ஒரு 150 பேர் ஆராதனைக்கு வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில். 6 monthsல 150 பேர் வராங்க. 150 பேர் வர்றாரு. 2வது சர்ச் ஆரம்பித்தாச்சு. அது சிட்டியில் ஆரம்பித்தேன். சூப்பர். இங்கே ஒரு 3 வாரம் ஆச்சு, ஒரு 100 பேர் வர்றாங்க. 2 சர்ச் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவருக்கு இப்போ தோணுனதுனால தான் இந்த ஸ்பீடில் சர்ச் வளருது. ஓ 6 monthsல 150 பேர் வராங்க, 3 வாரில் சிட்டியில் 100 மெம்பர்ஸ் வராங்க. சூப்பர் பாஸ்டர், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது தேவ சித்தத்தின்படி அவர் குறித்த நேரத்தின்படி நம்மவும் அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதனுடைய பலனை நம்ம கண்டிப்பாக நம்முடைய ஊழியத்தில் நம்ம பார்க்கலாம். நான் இப்போ கட்டும்போது முன்னாடி முற்றத்தில் 10 கார் போடுற மாதிரி நான் இடம் வச்சு நான் வீட்டு கட்டினேன். 10 காரும் இல்லை, 20 காருக்கு மேலே இப்போ சர்ச்சை வருது. ஆமென். வெளியே போகிறது கார்லாம். இப்போ சிட்டிக்குள்ள இடம் வாங்கிட்டீங்களா? இல்லை, வாடகை. அது வந்து ரெண்ட் எடுத்தாச்சு. ஓகே 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 பாஸ்டர், ரொம்ப ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்துகிறாங்க இல்லையா? ரொம்ப நல்லா. ஸோ பாஸ்டர், அப்போது நீங்கள் இப்போ 39 இயர்ஸாக நீங்கள் ஒரு சுவிசேஷக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு மேய்ப்பனுக்குரிய ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்குது பாஸ்டர்? வித்தியாசமாகிடுச்சு. அதாவது வந்து திருமணத்துக்கெல்லாம் நம்மளை அழைச்சேன்னா எல்லா இடத்துலையும் ஃப்ரைட் ரைஸும் சிக்கனும் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா சிக்கன் கொடுப்பாங்க, இல்லைன்னா அது மாதிரி ஹை லெவல் ஃபுட் கொடுப்பாங்க. நான் வீட்டில் வந்து சோறு, கஞ்சி, இட்லி, தோசை. அது அந்த சர்ச்சும் கன்வென்ஷனுக்கும் வித்தியாசம். ஆமாம். கன்வென்ஷன்னா மேடை. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கும் ஒரு அன்பு இருக்குது, அவங்களோடு நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் ஐக்கியம் இல்லை. ஆனால் அவங்க வந்து கன்வென்ஷன் முடிஞ்சு போயிடுவாங்க. ஆமாம், ஐக்கியம். ஆனால் சபையில் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்னுடைய மக்கள், பிள்ளைங்க, ஆத்துமாக்கள். எஸ். அந்த வித்தியாசம் பயங்கரம். அது சாதாரண இல்லை, அது பயங்கரம். நம்ம பார்வையும் மாறிடுது. இது நம்மளுடைய மாறும், வார்த்தைகள் மாறும். இப்போ எப்போவுமே நம்ம பாலிஷ் பண்ணுற மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, கண்டனம் பண்ணணும், உபதேசம் பண்ணணும் இல்லையா பாஸ்டர்? ஓகே. ஸோ உங்களுடைய இப்போ சர்ச்சுக்கு வர்ற மக்கள் பாஸ்டர் கன்வென்ஷனில் கேட்டது மாதிரியெல்லாம் இல்லையா? இப்போ சர்ச்சுக்குள்ளே வரும்போது வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்களா? அப்போ நான் சொல்கிறேன், என்ன நீங்கள் கன்வென்ஷனில் வரும்போது என்னுடைய ஜுவல்லரிக்கு வந்தீங்க, இப்போ நீங்கள் என்னுடைய சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். 2 நான் தான். அப்போ நீங்கள் என்னுடைய ஜுவல்லரியில் வந்தீங்க. எங்கே வந்தீங்க? ஜுவல்லரி. ஓகே, ஜுவல்லரிக்கு வந்தீங்க. ஓகே ஓகே. மாலை, கம்மல் எல்லாம் கோல்டெல்லாம் பார்த்தீங்க. ஆமாம். பயங்கர விலை எல்லாம் பார்த்தீங்க. அதுவும் என்னுடைய தான். ஆனால் இப்போ நீங்கள் வந்திருக்கிறது என்னுடைய சூப்பர் மார்க்கெட். இங்கே அரிசி, கோதுமை மாவு, பச்சை காய்கறிகள். இங்கே வந்து சாதாரண மனுஷனுடைய சாப்பாடு. இந்த வித்தியாசம் எப்பவும் இருக்கும். எல்லா சப்ளிமெண்ட்ஸும் இங்கே கிடைக்கும். நான் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லிடுவேன் நான். நீங்கள் வேறு ஒரு சபையை இந்த சபையோடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் முன்னாடி பார்த்தது அது மாதிரி இது இல்லை, இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் வித்தியாசமாக எவ்ரிதிங் வில் பி டிஃப்ரெண்ட். அப்படி தான் இருக்கும். நான் ஒரு புது சர்ச் தான் கட்டி வர்றேன் நான். சர்ச்சோட நேம் என்ன பாஸ்டர்? இப்போ நான் இது அனுக்கிரகா ப்ரேயர் சென்டர். அனுக்கிரகா ப்ரேயர் சென்டர். ஸோ எவ்ரி மந்த் கம்யூனியன், எல்லா மந்த்லையும் கம்யூனியன் ஸ்டார்ட் பண்ணி அப்படி 3 நாள் ஃபாஸ்டிங் வித் கம்யூனியன், 3 days ஃபாஸ்டிங் வித் கம்யூனியன் எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக். லாஸ்ட் ஓகே. சில இடங்களில் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க, அதனால் சிலவங்களுக்கெல்லாம் லாஸ்ட்டு வச்சா போதும்னு சொல்லிச்சு, அதனால் அப்படி வச்சு. ஓகே, அது நம்முடைய கன்வீனியன்ட். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு மேய்ப்பனா எதை அதிகமாக உங்கள் ஆடுகள்கிட்ட, உங்கள் ஆத்துமாக்கள்கிட்ட பார்க்க விரும்புகிறீங்க? நான் என்னுடைய சர்ச்சுக்கு நான் கற்றுக் கொடுக்கறது, நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் ஆபிரகாமாக மாறணும். எல்லாரும்
என்னை பின்பற்றுங்கள்னு பவுல் என்னை சொன்னது மாதிரி. பின்பற்றுங்கள்னு மட்டும் இல்லை, நான் ஜெபிச்சா ஒரு நோய் குணமாகுனா அதை நீங்கள் பாராட்டாதீங்க. நீங்கள் ஜெபிச்சாலும் அது நடக்கணும். அதை நீங்கள் ஆசைப்படணும். நீங்கள் ஜெபிச்சாலும் அது நடக்கணும். கண்டிப்பாக. உங்களுக்கும் அது வேணும். சில இடங்களில் உங்களை தான் நான் அனுப்புவேன், நான் வரமாட்டேன். நீங்கள் அது செய்யணும். இயேசு அப்படி தான் சொன்னார், நான் செய்ததோடு அதிகம் செய்யணும். அதுதான் என்னுடைய வார்த்தை. எனக்கு ஒரு மோட்டோ இருக்குது, நான் மேடையில் போட்டிருக்கிறது, விஷன் ப்ளஸ் மிஷன் ப்ளஸ் பேஷன் இஸ் ஈக்குவல் டு ஷேக்கிங் த நேஷன். விஷன் ப்ளஸ் மிஷன் ப்ளஸ் பேஷன் பேஷன் இஸ் ஈக்குவல் டு ஷேக்கிங் த நேஷன். அதாவது வந்து இது மூணு உங்களுக்குள்ளே ஏறினா நான் வேண்டாம், நீங்களே ஷேக் பண்ணிடுவீங்க. எந்த இடமும் உங்களால் முடியும். விஷன் பேஷன் மட்டும் ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் கிடைக்காது. விஷன் கர்த்தர் தருவார், மிஷன் வந்து நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் பேஷன் பரிசுத்தாவே நமக்கு தரும். அதுக்காக நீங்கள் பரிசுத்தமாக வாழணும், நம்பிக்கை உள்ளவங்களாக வாழணும், உபதேசத்தோடு வாழணும். கரெக்டாக அது கரெக்டாக அப்படியே போயிட்டே இருக்குது. 6 months தானே. ஆமாம். வந்து கையை காலு மூக்கெல்லாம் பிடிச்சி குளிப்பாட்டுற நேரம். குழந்தை பிறந்ததானே உண்டு. கனமான ஆகாரம் எப்போ போக முடியாது. கரெக்டாக அப்படி ஆண்டவர் நடத்தி அப்படி கொண்டு வராங்க. சரி சரி சரி. ரொம்ப அருமையாக நிறைய காரியங்கள் ஆண்டவர் கற்றுக்கொள்ள கிருபை தர்றாங்க. இந்த சபை ஊழியத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். பைபிளை மொபைலில் வாசிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் வந்து பைபிளை தூக்குறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கு. இப்போ வந்து பைபிள் அவங்க கொண்டு வரல, அவங்க ஒரு வசனம் வந்து மொபைல் எடுத்து வாசிக்கிறதுன்னு சொன்னால் அதனால் அவங்க பரலோகம் போக மாட்டாங்க, அப்படி நீங்கள் நரகத்தில் போவீங்கன்னெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு காரியம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், பைபிளுக்குள்ளே நம்ம ஒரு இல்லைன்னு கூட வைக்க மாட்டோம். பைபிளுக்குள்ளே நம்மளோட ஒரு பேப்பர் அது இதெல்லாம் கூட வைக்க மாட்டோம். அப்படியா இருந்ததுன்னா பைபிளுக்குள்ளே உலக பிரகாரமான மோசமான போட்டோகள் இதெல்லாம் நம்ம வைக்க மாட்டோம். ஏன்னா பைபிள் அவ்வளவு நம்ம கனப்படுத்துகிறோம், ஹோனர் பண்ணுகிறோம். அப்படியா இருந்தால் என்னை கேட்குற எல்லா பேர் நினைக்கணும், மொபைல் அப்படி அல்ல, அதுக்குள்ளே லாட் ஆஃப் திங்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அது கூட பைபிளும் இருக்குது. அதில் இருக்கிற பைபிள் யூஸ் பண்ணால் நரகத்தில் போகணும்னு சொல்லலை, ஆனால் ஒரு பைபிள் உங்ககிட்ட இருக்கணும். நமக்குன்னு தனியாக ஒரு பைபிள் இருக்கணும். அது நல்லது. தட்ஸ் குட். அதை மட்டும் நம்ம வச்சு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராது. we can feel the letters. நம்ம அதை ஃபீல் பண்ணி வாசிக்கலாம். கண்டிப்பாக. நான் இப்போவும் அப்படி தான். நான் பைபிள் எந்த இடத்துல போல கொண்டு போவேன், பிரசங்கங்கள் தயாராகி கொண்டு போவேன். நான் அதெல்லாம் சொல்லுவேன், டோன்ட் ப்ரீச் வித்தவுட் ப்ரிப்பரேஷன். எப்பவும் அதை ரெடி பண்ணணும், நம்ம அதை வாசிக்கணும், படிக்கணும். நான் ஒரு சின்ன லைப்ரரியெல்லாம் வச்சுருக்கிறேன் சொந்தமாக. ஒரு 5000 புக்ஸ் வச்சுருக்கிறேன். எனக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லா நான் எல்லோரும் அட்வைஸ் பண்ணுவேன், நீங்கள் படிங்க, நல்லா படிங்க. நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது கூட பிரசங்கங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டைம் வரும்போது மட்டும். அப்போ சிலவங்க சொல்லுவாங்க, எதுக்கு பாஸ்டர் அப்படியெல்லாம் பண்ணுறது? அப்போ நான் சொல்கிறேன், நீ சாப்பிடும்போது மட்டும் பல் விளக்கு, சாப்பிடும்போது மட்டும் பல் விளக்கு. அப்படியா? காலையில் எழுந்தோடனே பல்லு தேய்க்கணும். ஏன்? அது ரொட்டீன். நம்ம அது நம்முடைய ரொட்டீன். உன் சரீரத்தில் வந்து அழுக்கு பிடிச்சா தான் குளிப்பியா? அல்ல, எல்லா நாளும் நீ குளிப்ப. இதெல்லாம் நமக்கு தெரியுமே. அதனால் எப்பவும் என்றைக்கும் எந்த நேரம் கிடைச்சாலும், எஸ்பெஷலி ஊழியக்காரங்க மெசேஜ் எல்லாம் தயாராக்கி வைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உட்காந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாம் சங்கீதம் படிக்கக்கூடாது சொல்லுவேன் நான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு செர்மன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? இப்போ நீங்கள் எத்தனை நிமிஷம் பேசுறதுக்குன்னு கேட்டீங்க? இப்போ நீங்கள் சர்ச்சில் பேசுறீங்க, எத்தனை நிமிஷம்? 1 hour பேசுகிறீங்க. 1 hour பேசணும்னா அதை ப்ரிப்பேர் செய்யணும்னா எனக்கு 1 hour போதும். 1 hour. ஆனால் ½ hour கேளுங்க. ½ hour ப்ரீச் பண்ணோம்னா 3 hour வேணும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு. ஓகே. 10 நிமிஷம் பேசுறதுக்கு கேளுங்க, 10 நிமிஷம், 6 மணி நேரம். 6 மணி நேரம் ஆகும். மெசேஜ் சின்னதாகும்போ அந்த டைமை வந்து டைம் கூடுதல் எடுக்கணும். அப்போ தான் அந்த மெசேஜ் க்ரீமாக இருக்கும்.
கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் அதில் வேஸ்ட் வராது, ஃபர்ஸ்ட் வராது. ஓகே. அதில் எக்ஸாம்பிள் வராது, அதில் ஸ்டோரி வராது. ராவாக கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும், எந்த கலப்படம் இல்லாமல். அப்படி பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் பண்ணின ஒரு பிரசங்கம், அதில் ஏதாவது ஒன்று பாஸ்டர் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி இருந்த ஒரு இதில் ராவா ஒன்று எங்களுக்கு ஜனங்களுக்காக ஒன்று கொடுங்களேன். காற்றும் தூசியும் சேராது, காற்றும் தூசியும் சேராது. தூசியில் காற்றடிச்சா தூசி நிற்காது. ஆனால் இதை 2 எடுத்து கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனார். சேராத 2 பொருட்களை எடுத்து அவர் தன் கரங்களில் வச்சு சேர்த்து உண்டாக்குனதான் மனுஷன். இப்போ நம்ம காற்று இருக்கிற இடத்துல ஒரு பேப்பர் கொண்டு வச்சா ஒரு கையை கொண்டு அமைக்க பிடிச்சிட்டு தான் இன்னொன்று எடுக்கணும். ஆனால் கடவுள் கூட்டத்தில் ஒரு மனுஷன் கூட இல்லாத இருக்கும்போது இந்த தூசியை யார் அமைக்க பிடிச்சிருப்பாங்க தெரியாது. தூசி எடுத்தாரு, காற்று அதில் ஊதுறாரு. இதே காரியம் நம்ம செஞ்சு பார்ப்போம். நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் தூசி எடுத்து கையில் வச்சுட்டு அப்படி ஊதி பாருங்க, பறக்கும். ஆனால் கர்த்தர் ஊதினா பிறக்கும். ஆமென். அவர் ஊதும் போது ஆதாம் பிறந்தார். இப்பவும் நான் சொல்றேன், இந்த காற்று இருக்கிற வரைக்கும் தான் அந்த மண்ணுக்கு விலை. காற்று போச்சுன்னா ஜனங்கள் சொல்லுவாங்க, கே ஆபிரகாமோட காற்று போய் அப்படின்னு அர்த்தம் என்ன? டெட் பாடி. இந்த காற்று, அதான் மெசேஜ். திஸ் இஸ் த டெஸ்ட் பிரத் ஆஃப் காட். கர்த்தருடைய சுவாசம், கர்த்தருடைய சுவாசம். ஓகே. இந்த மெசேஜ் அடுத்த 2 மினிட்டில் கன்க்ளூட் பண்ணுறேன். ஆனால் இது நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, காப்பிரைட்டை தரேன். 3 மணி நேரம் பேச போகிறீங்க. கர்த்தர் சொல்கிறார் 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம், தேவனுடைய வசனம் தேவனுடைய சுவாசம். அப்போ கர்த்தர் அன்னைக்கு சுவாசத்தை மண்ணில் ஊதி மனுஷனை உண்டாக்குனார். கர்த்தர் அதே சுவாசத்தை உனக்கு ஒரு புக்காக கையில் கொடுத்துருக்கிறாய், போய் ஊது. நீ ஊதுகிற இடத்துல மனுஷன் பிறக்கும். மண்ணில் ஊதும் போது மனுஷன் பிறந்தார். நீ கன்வென்ஷனில் ஊது, உன் சர்ச்சில் ஊது, செத்து கிடக்கிறவங்க எல்லாம் எழுந்து வரும். சூப்பர். இவ்வளவு சொல்கிற வேர்ட்ஸில் ஒரு லெட்டர் கூட ஃப்ரீ இல்லை, ஒரு லெட்டர் கூட வேஸ்ட்டும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. அப்போ இப்படியாப்பட்ட மெசேஜஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அது யூடியூப்பில் கிடைக்காது, அது இன்னொரு புஸ்தகத்தில் அதை வாசிக்க முடியாது. எவ்ரிதிங் ஷுட் பி ஃப்ரம் எபோவ். அதுக்கு நிறைய ஜெபம், அதுக்கு நிறைய நேரம் இருக்கணும். இந்த மாதிரி க்ரீமான மெசேஜே ஒரு 100-150 பசங்க நான் வச்சுருப்பேன். சூப்பர். நல்லா எழுதுவேன், நான் எழுதி வச்சுருப்பேன், புக்கில் எல்லாம் எழுதி நிறைய வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் இன்னைக்கு உள்ள தலைமுறையில் உங்களுக்கு 30 இயர்ஸ் மினிஸ்ட்ரியில் நீங்கள் அன்றைக்கு பார்த்த ஊழியங்களும் இன்றைக்கு பார்த்த ஊழியங்களையும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஊழியங்கள் இன்றைக்கி தான் கூடுதலாயிடுச்சு. நிறைய ஊழியங்கள் இருக்குது. அன்றைக்கி சர்ச் அங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு சர்ச்சுகளும் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஆனால் அடுத்த ஒரு ஜெனரேஷனில் வரும்போது இதில் எத்தனை பேலன்ஸ் வரும்னு தெரியாது. அதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. இப்போ இவ்வளோ ஊழியம் வர காரணம் போன ஜெனரேஷனில் நம்முடைய பிதாக்கள் அனுபவித்த கஷ்டங்கள், அதுக்கு கர்த்தர் கொடுத்த நன்மைகள், அதான் இன்றைக்கி அனுபவிக்கிற இந்த சந்தோஷங்கள், இந்த சர்ச்சஸ், இதெல்லாம். ஆனால் இப்போ உள்ள பிரச்சனை நவடேஸ் இப்பொழுது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, ஜெபம் ரொம்ப கம்மியாக போகுது, நன்மைகள் அனுபவித்து சந்தோஷப்படுறாங்க, ஊழியத்தில் ரொம்ப கீழே போகுது. அதனால் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் வரும்போது கர்த்தாவே எத்தனை பேர் இருப்பாங்க, ஊழியெல்லாம் எப்படி ஆகும், அந்த விஷயத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஓகேயா தான் போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஜெபங்கள் அதெல்லாம் ரொம்ப கம்மியாகும் பொழுது அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா இது 4x400 ரிலே, 4x400 ரிலே. 1வது ஊடனவன் ரெண்டாவது பையனுக்கு கொடுத்தாச்சு, 2வது வாங்கி 3ஆவனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இந்த 4வது ஓடுறவன் தான் ஃபினிஷ் பாயிண்ட் போகிறான். அவனுக்கு இன்னும் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அவன் ஃபினிஷ் பாயிண்ட், அவன் தான் ஓடி முடிக்கணும். ஸோ நம்ம கொடுக்கறது ஏதாவது இருக்கணும்ல, அப்படி சொல்ல வரீங்க. அப்போ அது
அதை வாங்குறதுக்கு ஆள் வேணும், அந்த உண்மையானவன் இருக்கணும், அந்த கை நல்லா இருக்கணும். ஓடுகிறவர்களுக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கணும். எஸ் பேட்டன், இந்த பேட்டன். பேட்டன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டன் இல்லாமல் நிறைய பேர் ரிலேல ஓடுற மாதிரி நான் ஃபீல் சில பண்ணுறீங்க. பிரசங்கள் எல்லாம் பெரிய மேடைகளில், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூட்ட மேடைகளில், ஐ கேம் வித் மை பேட்டன். நான் இந்த பேட்டனோடு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த பேட்டன் வாங்க யாராவது இருக்கிறோம். நிறைய பேர் பயங்கர எழுப்புதல் மீட்டிங். திஸ் இஸ் த டே ஆஃப் சேஞ்சிங் த பேட்டன். பேட்டன் கைமாறுகிற நாள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணேன் நான். இந்த பேட்டன் வாங்குறதுக்கு ஒரு தலைமுறை எழுந்து வரட்டும். God is expecting a new generation to receive the baton. இதை வாங்குறதுக்கு ஒரு தலைமுறை எழுந்து வரணும். உண்மையிலே இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது பாஸ்டர். இந்த அப்போது நம்ம பேட்டனோட ஓடுறோமா இல்லை பேட்டன் இல்லாமல் ஓடுறோமான்னு தெரியல நிறைய இடத்துல. ஆர் வி கோ ரன்னிங் வித் அ விஷன் ஆர் நாட் வித் அ பேட்டன் ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிப்பட்ட இன்னைக்கு எழும்புகிற ஊழியர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஒரு ஆலோசனை. 2-3 காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று, ஏதோ யூடியூப்ல எல்லாம் பார்க்குற பிரசங்கங்கள் பார்த்துட்டு வந்துட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட இருந்து மெசேஜ் ரிசீவ் பண்ணிட்டு வா. போகிற இடத்துல என்ன பிரசங்கம் பண்ணணும்னு டிசைன் பண்ணி பிரசங்கம் பண்ணு. என்ன தேவைப்படுதோ அது பண்ணு. அவங்களுக்கு தேவையில்லாத கொடுக்காது. 2வது, இந்த காலகட்டத்துக்கு தேவையான மெசேஜ் கொடுக்கணும். 50 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த காலம் அல்ல இது. பீப்புள் அவங்க எல்லாம் நல்லா அட்வான்ஸ், நிறைய அறிவு உள்ளவங்க. அதனால் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் சொல்லக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலம். ஜனங்களை பகுத்தறிந்து பிரசங்கம் பண்ணணும். ஆனால் கர்த்தரை ருசித்தறிந்து பிரசங்கம் பண்ணணும். ஆமென். ஜனங்களை பகுத்தறிந்து பிரசங்கம் பண்ணணும். கர்த்தரை ருசித்தறிந்து பிரசங்கம் பண்ணணும். ஆமென். ருசித்தறிந்துன்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து வாங்கி பண்ணணும். உங்களை பகுத்தறிந்துன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அதை கொடுக்கணும். இது இந்த காலகட்டத்தில் உள்ள எல்லா ஜென்ரேஷன்ஸும் அதை தெரிஞ்சு அந்த ஊழிய செய்யணும். ஏன்னா ஒரு 4 போஸ்டரில் என்னுடைய படம் வந்தாச்சு, அதனால் என்ன நான் மேனேஜராக தான் இருப்பேன், பியூனுடைய வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. உண்மையான ஊழியக்காரன் சில நேரம் மேனேஜராக இருக்கணும், நாளைக்கு ஒரு வேளை பியூனாகவும் இருக்கணும். 2 சம்மதமாக இருக்கணும். கர்த்தாவை உமக்காக எதையும் செய்ய. சீசர்களின் காலை கழுவி பெரியவன் ஆரண்டு காட்டி கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம. அதனால் நான் இது தான் செய்வேன், அதை செய்ய மாட்டேன், பஸ்ஸில் ஏற மாட்டேன், காரில் தான் போவேன், ஏசி ரூமில் தான் படுப்பேன், என்ன தான் சாப்பிடுவேன் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் சம்மதமாக இருக்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். எந்த நிலையிலும் அப்பாவா ஊழியம் மகிமைப்படுத்தும். ரொம்ப பிரயோஜனமாக இருந்து பாஸ்டர், ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நீங்கள் எங்கள் மத்தியில் உங்கள் நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணது மாதிரி இல்லை பாஸ்டர். யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் தமிழ், ரைட்? ஸோ ரொம்ப அருமையாக நீங்கள் பேசுனீங்க. உங்களுக்கும் இந்த இன்டர்வியூ ரொம்ப எனக்கு பிரியமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். Thank you so much. Thank you so much for your time. Thank you. Same to you. God bless you. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.